மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகுந்த கன்னிகையே, இரக்கம் மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தினுடைய கண்ணாடியே,
மழை பொழியும் அன்பு கடலா, அருள் மழை பொழியும் அன்பு கடலா, அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மை யாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மை யாதென்று உணர்வோம். ஒருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். ஒருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். நன்றி பலியினில் இணைவோம், நாளும் காத்த தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் மகிழ்ச்சியின் நாளிது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். ஆடு வளர்ப்போர் சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் தங்கள் ஆடு மாடுகளை நோய் நொடியின்றி காத்து வழி நடத்தியதற்கு நன்றியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கொடுக்கும்படியாகவும், ஆடு மாடுகள் நோய் நொடியின்றி பலுகி பெருகவும் புனித செபஸ்தியார் வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் நாம் வேண்டுவோம். மேலும் மிக்கேலுமாள் ஆரோக்கியம் ஒப்புக்கொள்ளக்கூடிய 1ஆம் ஆண்டு நன்றி திருப்பலி பேத்தி டாஃபினி கபிரியலினுடைய பிறந்த நாளை இறைவன் தந்து ஆசீர்வதித்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், டாஃபினிக்கு நல்ல சுகபலன்களை ஆண்டவர் கொடுத்ததற்கு நன்றியாகவும், பேர குழந்தைகள் அனைவரும் நல்ல சுகத்தோடு கல்வி அறிவு ஞானத்தில் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகபலன்கள் கிடைக்கும்படியாகவும், தொழில் வாய்ப்பிற்காகவும், மூத்த மகளின் வாழ்நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மனதில் நினைக்கும் நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக திகழவும், சிலுவைநாதர் அருள் புரியும்படியாகவும் அன்னை மரியாள் வழியாக நாம் வேண்டுவோம். ஆனந்த் பெல்சி ஒப்புக்கொள்ளக்கூடிய 6வது பிறந்தநாள் நன்றி திருப்பலி மகள் மௌரின் டெல்சியினுடைய பிறந்த நாளை கொடுத்ததற்கு நன்றியாகவும், மகனும் மகளும் கல்வி அறிவு தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், அனைவருக்கும் நல்ல சுகங்கள் கிடைக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக திகழும்படியாகவும், தங்கையின் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும், சிலுவைநாதர் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் இறைவனுக்கு நன்றியாக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்ட் பால் என்னும் புனிதரை திருத்துதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்பப் பெற்று அவர் அன்பு செய்தை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உந்தன் வான்புகழை பாட வரும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் மாதத்திலே நாம் மீண்டும் ஒரு முறை சிலுவை கோவிலில் கூடியிருக்கிறோம். செப்டம்பர் 14 திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் வழக்கம் போல கூடுகிற ஒரு கூடுகையாக நாம் இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அன்பு செய்கிறீர். வாழ்வின் பல்வேறு பருவங்களை கொடுத்து எங்களை காத்து வருகிறீர். ஒவ்வொரு காலமும் தந்து அந்த காலத்தில் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களையும் தருகிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. இந்த நாளில் அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் இங்கே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பது போல ஊர் முழுக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்வார், நலமானதை தருவார். எங்களுடைய வாழ்வெல்லாமே இறைவன்தான், எங்களுடைய வாழ்வே நீர்தான். இயேசுவே, எங்கள் வாழ்வே நீர்தான். அப்படியான ஒரு ஆசீர்வாதமான பொழுதை தந்திருக்கிறீரே.
உமது பாதத்தில் அமர்வது அவ்வளவு இன்பமானது. வேற்று இடங்களில் வாழுகிற 1000 நாட்களை காட்டிலும் என் ஆண்டவரின் ஆலய முற்றத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பது எவ்வளவோ மேலானது. அப்படியாக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ மாட மாளிகைகளிலே நான் இருப்பதை விடவும் உமது ஆலய முற்றத்தின் வாயிற் இருப்பது எவ்வளவோ மேலானது. அப்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் தேவைகள், நெருக்கடிகள் எங்களை எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் கூட உம்மிலே நிறைவு காணுகிற மனதை எல்லோருக்கும் தருவீராக. வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், இன்பமான நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உமது பாதத்தில் வைக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இந்த நாளிலே பகிரப்படுகிற இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து கொள்ள உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஒருவேளை திருவிழாவை முன்னிட்டு எல்லாத்துக்கும் லைட்டு போட்டாங்களான்னு தெரில. அவர் சிலுவை கோயில் ஆரைக்கும் பால்மணி சார் இருக்கிறதெல்லாம் தெரியுது இன்றைக்கி. ஒருவேளை எனக்கு தான் கண்டு தெரியுதான்னு தெரில. பின்னாடி அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே உட்காந்துருக்கிறவங்களும் அப்படி ஓரளவுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அப்படி தானா? அப்படி தானா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதி. சபையுரையாளர் 3வது அதிகாரம்னு சொல்லிட்டாலே பச்சை பிள்ளையும் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளையும் கூட என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு காலம், வெளியே வர்றதுக்கு ஒரு காலம், அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல் இந்த சபையுரையாளர் முதல் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உடனே சொல்லுவோம் எல்லாமே வீண் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வீண், எல்லாமே வீண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் ஒவ்வொரு காலத்தையும் பற்றி சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறார். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் நல்லா நான் வச்சுருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப நல்லது தான். இயேசு வாழ்க. ஏன்னு சொன்னால் மற்ற பழமொழிலாம் தெரியுதோ இல்லையோ, இந்த பழமொழி ரொம்ப தெரியும். எதுக்கு பயன்படும்? இது எதுக்கு பயன்படும்? சண்டை ஓடுறதுக்கு பயன்படும். இந்த இருக்கட்டும், உனக்கு ஒரு காலம் வந்தது மாதிரியே எனக்கு ஒரு காலம் வருமிலா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு இந்த பழமொழி ரொம்ப பயன்படும். அன்பார்ந்தவர்களே, சபையுரையாளரின் புத்தகம் மிக அழகான ஒரு பகுதி. நமக்கு வாழ்க்கையை பற்றி கற்றுத்தருகிறார். இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கிற போது தான் நற்செய்தி வாசகத்தினுடைய பொருளே நமக்கு புலப்படும். நீங்கள் நினச்சி பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, இயற்கையினுடைய பருவ காலங்கள் எத்தனை? நான் காலங்களை கேட்கல, பருவ காலங்களை கேட்குறேன். பருவ காலங்கள் எத்தனை? 3 தானா? 4 பருவ காலம், அப்படி தானா இல்லையா? என்ன காலம்னா சொல்லுங்க பார்ப்போம். எடுத்த உடனே கோடை காலம், பூனை காலமா, குளிர்காலம், மழைக்காலம். நீங்களா அள்ளி விடப்பாதுடா. எந்த காலம்லாம் இருக்குது? கோடை காலம், குளிர்காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், இல்லையா? இந்த 4 காலங்கள் இருக்கிற பருவ காலங்கள் 4. ஆனால் காலங்கள் எத்தனை? அதாவது பருவ காலங்கள் 4. தமிழில் நம்முடைய மக்களுக்கு காலங்களை இப்படி நான் வகுத்து கொடுத்து வச்சுருக்கிறோம், பார்க்கலாம். ஆனால் முக்காலம் என்று சொல்கிறோமே, காலம் என்னெல்லாம்? முதல்ல என்னது? நிகழ்காலம் தானா?
இறந்த காலம் அல்லது கடந்த காலம், அப்புறம் நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ எவ்வளோ விஷயம் தெரியுது நமக்கு. அப்போ பயங்கரம்தான். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த 3 காலங்கள் இருக்கிறது, 4 பருவங்கள் இருக்கிறது. நீங்கள் 4 பருவங்களிலும் வாழ தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். ஒருத்தன் எனக்கு இசைப்பாட்டு பாடுறதுக்குன்னே இருக்கான். சரிதாரா? ஆமாம். இப்போ 4 பருவத்திலையும் வாழ பழகிருக்கிறோம். கோடை காலத்தில் உங்களுக்கு வாழ முடியுமா? குளிர்காலத்தில் வாழ முடியுமா? முடியாதா? முடியும். எப்படியாவது போர்த்திக்கிட்டாவது மூடிட்டு வாழ்ந்துருவோம். அப்படி தானா? குளிர்காலத்தில் வாழ்ந்துருவோம். அடுத்து என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலத்தில் வாழ்வீங்களா? வாழ தெரியாதா? அதில் நல்லா வாழும். சரிதானா? எப்பவும் வசந்த காலமா? இன்னும் எப்போவாது வருமா? எப்போல்லாம் பிரியாணி கிடைக்குதோ அப்போல்லாம் வசந்த காலம். எப்போல்லாம் சிலுவை கோயிலில் சோறு போடுவாங்களோ வசந்த காலம். அப்படி வச்சுக்கிடுவோமே. அப்படி நினச்சிக்கிடுவோமே. அப்போது வசந்த காலம். இன்னொரு காலம் என்ன காலம்? இலையுதிர் காலம். இலையுதிர் காலத்தில் எப்படி இருக்கும்? மரங்களெல்லாம் இலைகளை உதிர்த்து விடுகிறது. இப்போது நாம் இலையுதிர் காலத்தை சந்திக்காத ஆட்கள். மரங்கள் இலைகளை உதிர்க்கிறது, இயற்கை இலைகளை உதிர்க்கிறது. இயற்கை அந்தந்த காலங்களுக்கு ஏற்றா போல சில நேரம் காயுது, சில நேரம் நல்ல வேகுது, சில நேரம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, மாறுது. ஆனால் நமக்கு இலையுதிர் காலம் என்பதே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தானா? இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு எப்போமாவது இலையுதிர் காலம் நடக்கா? இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் 40 நாள் நோன்பு இருக்கணும்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கணும். அந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடிய பருவம் என்ன பருவம்? இலையுதிர் காலம்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி என்னைக்காவது நடக்கா? பிள்ளைகளுக்கு நடக்கா? அதெல்லாம் 5 தடவை சாப்பிடுவோம். அப்படி தானா? இப்போ இலையுதிர் காலம் பருவம்னு வச்சுக்குவோமே. எப்போதுமே சாப்பாடுக்குரிய காலம். நம்ம கர்த்தர் பிறந்தார், என்ன தந்தார்? கறியுஞ்சோறும் தந்தார். அப்படி தான் வழக்கமாக சொல்லுவோம். கர்த்தர் பிறந்தார், கறியுஞ்சோறும் தந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ கறியுஞ்சோறும் எப்போதும் கிடைக்கிறது, ஆகவே கர்த்தர் பிறக்கவே இல்லை. அப்படி தான் நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன பொருள் படுகிறது? மனிதன் வளமையாக வாழ பழகி கொண்டதனால் பருவங்கள் அவனுக்கு இல்லாமலேயே போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பருவமும் கடந்து போகிற பருவமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கிறது. இந்த 3 காலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காலங்களை பற்றி நாம் எல்லோருமே உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்பத்தில் ஆடுகிற மனநிலையும் துன்பத்தில் துவண்டு போகிற மனநிலையும் நமக்கு இருக்காது. அதான் பாயிண்ட். அதைத்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சபை உரையாளர் நமக்கு கற்றுத்தருகிறார். 3 காலத்தை பற்றி நமக்கு தெரியணும். தெரியுமா தெரியாதா? பருவங்களை தெரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் 3 காலங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இப்போது மனிதர்கள் 3 பருவங்களை பற்றி பல நேரங்களிலே அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் சிக்கலே வருகிறது. இன்பம் வந்தால் மகிழ்கிறோம், துன்பம் வந்தால் கவலை கொள்கிறோம். இன்பம் வந்தால் மிகுந்த நிறைவோடு இருக்கிறோம், துன்பம் வந்தால் ஏதோ குறைபட்டு போனது போல நினைக்கிறோம். அப்போ மனிதர்கள் இன்பம் வருகிற போது குதிக்கிறார்கள், துன்பம் வருகிற போது துடிக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த 3 காலங்களையும் பற்றி நமக்கு தெரிந்திருந்தது என்று சொன்னால் நம்ம குதிக்கவும் மாட்டோம், துவண்டு போகவும் மாட்டோம். நல்லா நிதானமாக வாழ பழகிக்கிடுவோம். சபை உரையாளர் அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு நமக்கு சொல்ல வருகிறார். நீங்கள் ரொம்ப ஆழமாக இந்த பகுதியை கவனிக்கணும். அப்போ தான் இந்த ஏன் இப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார். பாருங்க, சபை உரையாளர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம். இப்போ பாருங்க, கற்களை சேர்க்க ஒரு காலம்,
அதை எரிய ஒரு காலம். நாமளே சேர்த்த கல்லை நாம் தூர போடுவோமா போட மாட்டோமா? போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவோம் இல்லையா? நாம் சேர்த்து வைப்போம். பக்கத்து வீட்டில் யாராவது கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம். ஒரு நேரம் வரும்போது ஒரு பாம்பு வந்துடும், ஒரு பல்லி வந்துடும், உள்ளே நுழைஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நாமளே என்ன செய்வோம்? தூர போடுவோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ சேர்க்க ஒரு காலம், அதை எரிய ஒரு காலம். அப்படி என்றால் இந்த ஞானம் இருந்து விட்டது என்று சொன்னால், அப்போது மனிதனுக்கு அமைதியான ஒரு மனநிலை வந்துவிடும், சமாதானமான ஒரு மனநிலை வந்து விடுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் வாழ பழகிக்கொள்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு மனிதனுக்கு அமைதி, சமாதானம், நிம்மதி தேவை என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லை. இந்த ஞான நூல் பகுதிகளை வாசித்தா போதும். ஞான நூல் பகுதிகள் உங்களுக்கு அவ்வளவு கற்றுத்தருகிறது. ஞான நூல்கள் சொன்னோடனே இதெல்லாம் வரும்: திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபை உரையாளர், சீராக்கி ஞானம், சாலமோன் ஞானம், வேறு என்ன வரும்? நீங்கள் முன்னாடி பாருங்கள், மொத்தம் 7 புத்தகங்கள் வரும் இல்லையா? நீதிமொழிகள், வேறு என்ன, யோபு நூல் எல்லாம் வருதா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஞான நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த ஞான நூல் பகுதிகள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இன்னொன்று சொல்லணும். செல்வங்களை சேர்ப்பதற்கு ஒரு காலம், செல்வங்களை இழப்பதற்கு ஒரு காலம் இருக்குது. அது கற்களை சேர்க்க ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம் அப்படிங்கிறது போல செல்வங்களை சேர்க்க ஒரு காலம், அதை அழிக்க ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோமே. இப்போ செல்வங்களை இழக்கிற ஒரு காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செலவழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். சேர்க்கிற போது மகிழ்ந்திருந்தோம், செலவழிக்கிற போது என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுமா இல்லையா? நாம் தானே சேர்த்தோம், நாம் தானே செலவழிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் நிறைவாக இருக்கணும். ஒரு சின்ன பையன் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், பெரிய வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வெள்ளரிக்காய் சாப்பிட்றவே நல்லா ரசித்து சாப்பிடலாமலாம் இல்லையா? அவன் அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் கேட்குறாரு, ஏண்டா வெள்ளரிக்காய் தான் நல்லா சுவையாக இருக்க, நானும் தான் சாப்பிட்டேன், நல்லாத்தானே இருக்குது, சுவையாகத்தானே இருக்குது, நீ ஏன் அழுதுகிட்டே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், கடித்து சாப்பிட சாப்பிட வெள்ளரிக்காய் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுதான் அழுவையாக இருக்குன்னா. எப்படி? கடித்து சாப்பிட சாப்பிட வெள்ளரிக்காய் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதான் அழுகையாக வருது, அதான் அழுதேன் அப்படின்னா. டேய், வெள்ளரிக்காய் சுவையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுடா, அதை விட்டுட்டு ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப பெரியவர் சொன்னார். இன்னும் 3 கடி தான் இருக்குது, அது கரைஞ்சிரும், குறைஞ்சி போகும் அப்படின்னு அவன் சொன்னான். சாப்பிட்டா என்ன செய்யும்? குறையுமா கூடுமா? கூடும், குறையும்னு. அப்போது நல்லா இருக்குல்ல, அவள் சேர்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும், அதை அழிக்கிற போது என்னவாக இருக்குது? கவலையாக இருக்குது. செல்வம் சேர்த்து வைக்கிற போது ரொம்ப நிறைவாக இருக்கிறது, அக்கௌண்ட்லேருந்து பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது கவலையாக இருக்குது. அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? சாப்பிடாமல் கிடக்கணும், அவ்வளோதான். எதையும் சாப்பிடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. சபை உரையாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ வந்து சேர்க்கறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அது அழிப்பதற்கு ஒரு காலம் இருக்குது. நாம் சேர்த்தால் செலவழித்த வேண்டும், செலவழித்தால் நீங்கள் மகிழ்ந்திருக்கிறீர்கள், அதுதான் உங்களுக்கு நிறைவு. இது தெரிய மாட்டேங்குது. பல நேரங்களில் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணுமா வைக்கக்கூடாதா? வைக்கணும். அதுக்காக நீங்கள் பட்டினி கிடக்கணுமா? சாப்பிடலாமா? உங்களுக்கும் சாப்பிடணும், நீங்களும் மகிழ்வாக இருக்கணும், நிறைவாக இருந்து அதன் பிறகு நீங்கள் சேர்க்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பித்தன் ஒருத்தர் இருந்தான். பித்தன்னா பைத்தியக்காரன்னு வச்சுக்கோமே. எல்லாரும் கோயில் மேலே, மலை மேலே இருக்குது, எல்லோரும் மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க. பித்தன் மட்டும் கீழே இறங்கிக்கிட்டே இருந்தான்.
அப்போது மலை மேலே ஏறி போகிறவங்களாம், டேய் கடவுளை பார்க்கணுன்னா மேலே போகணும், நீ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு அவனை பார்த்து கேட்டாங்க. உடனே இந்த பைத்தியக்காரன் பித்தன் அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் ஏறுறதுக்காக இறங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறங்கித்தான் ஆகணும். இறங்குகிறவர்களுக்குத்தான் இந்த உலகம் இருக்கிறது. இறங்குகிறவர்களைத்தான் உலகம் கொண்டாடுகிறது. இறங்கி வந்த இயேசுதான் கொண்டாடப்படுகிறார். நான் விண்ணகத்திலேயே இருப்பேன், இறங்க மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தா கொண்டாடுவோம், கொண்டாட மாட்டோமா? அவர் மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்ததினால் நம்ம கொண்டாடுறோம். புத்தர் அரண்மனையிலேயே இருப்பார் என்று சொன்னால் அரசராக இருந்திருப்பார். அரண்மனையை விட்டுவிட்டு அரசவையை விட்டுவிட்டு வெளியே போனதனால் தான் புத்தரை கொண்டாடுகிறார்கள். வேற ஒன்றுமே கிடையாது. உலகமே அதுதான். நீங்கள் சேர்ப்பதற்கு ஒரு காலம், அழிப்பதற்கு ஒரு காலம். இதை புரிஞ்சுக்கிடணும். ஏறுவதற்கு ஒரு காலம், இறங்குறதுக்கு ஒரு காலம். ஏறுனா இறங்கணும். நான் ஏறிக்கிட்டே போவேன்னு நினச்சா அழுதுகிட்டே இருக்கணும். வெள்ளரிக்காய் குறையணும் இல்லையா? வெள்ளரிக்காய் குறைஞ்சதுன்னு அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வினுடைய தத்துவமே அதுதான். ஆகவே இந்த புரிதல் நமக்கு இருந்து விட்டது என்று சொன்னால், ஏப்பா எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எல்லாம் போச்சு இல்லை, எல்லாம் கிடைக்கும். போனால் தானே கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போனால் கிடைக்கும். அதுதான் வாழ்வின் தத்துவம். நம்ம அதை புரிஞ்சுக்கிடாமல் இருக்கிட்டே இருக்கோம். பல நேரங்களில் நமக்கு தெரியல. யோசித்து பாருங்கள். போனால் வரும், பார்த்துக்கிடலாம், கிடைக்கும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எல்லா காலத்தையும் அறிஞ்சவன் தான் சொல்லுவான். பாருங்கள், கடந்த காலத்தை நினைத்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், எதிர்காலத்தை நினைத்து கொண்டே அழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வார்களா? வாழவே முடியாது. கடந்த காலம் அப்படி தான் போகுமப்பா, எதிர்காலம் பார்த்துக்கிடலாமப்பா, இப்போ இல்லை காலத்தை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போனால் தான் நீங்கள் முக்காலத்தையும் அறிந்தவர்கள் மனநிறைவோடு வாழ்வீர்கள். இல்லைன்னா என்ன செய்வீங்க? பல நேரங்களில் இங்கே யோசித்து பாருங்கள். சபையுரையாளர் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 21, 22 வாசிங்க. ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த செல்வத்தை அதற்காக யாருக்கு வச்சுட்டு போறாரு? உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது ஒரு பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் உழைக்காத பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போகலாமா, போகக்கூடாதா? யாருக்கு சேர்த்து வைக்கணும்? உங்களுக்குள்ள சொத்தை உட்கார்ந்து சாப்பிட்ற பிள்ளைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால என்ன பயன் கேட்குறேன். அதைத்தான் சபையுரையாளர் கேட்குறார். அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருந்துருக்கணும்? அவனுக்கு எப்படி வாழணும்னு சேர்த்து வைக்கணும். எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் முக்காலத்தையும் அறிந்தவர்கள் தான் அதை செய்வாங்க. இல்லை நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், நம்ம உருக்கிக்கிடுவோம், நம்ம கவலைக்கு உள்ளாக்கிக்கிடுவோம். நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நாளைக்கு மகனுக்கு மகளுக்கு, ஏப்பா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசித்திருப்போம். அப்படி தான் நடக்கு. ஒரு பேத்தியாக பிறந்திருக்கான்னு வச்சுக்கோமே, பாத்தியான்னு இருக்கணும். சரியா? பேத்தியாக பிறந்தா பாத்தியான்னு இருக்கணும். அதை விட்டு பேத்தியாளுக்கு இப்போவே மாப்பிள்ளை தேடப்படாது. அப்போ தேடுனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீங்கள் வாழ்வீங்களா, வாழ மாட்டீங்களா? வாழவே முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் முக்காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைக்கணும்னு சொன்னால், மரத்தை வச்சவன் எண்ணி ஊற்றுவான். நீ என்ன செய்யணும்? நான் நட்டேன், அப்போலாம் நீர் பாய்ச்சினான், பலன் தருகிறவர் கடவுள். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கடமைக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு போகணுமே தவிர, மரத்தினுடைய பழத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி நீ ஏங்கிக்கிட்டு கிடந்துன்னு சொன்னால் சாவு வரவே செய்யாது.
வாழ்க்கையினுடைய கவலைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள் அர்த்தம். கவலைகளை பெருக்கிக் கொண்டே இருப்பீங்க. இங்கே பாரு ராசா, ஏம்மா ராசாத்தி, படிக்கணுன்னா படி, உன் வாழ்க்கை உன் கையில். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், உனக்கு சேர்த்து கொடுக்க வேண்டிய படிப்பை கொடுக்கறதுக்கு எல்லாம் படிச்சுட்டேன், நல்ல காலேஜில் சேர்த்து வச்சுட்டேன். படிக்கணுமா நாசமாக போகணுமா நீ தான் முடிவிடணும் அப்படி சொல்லணுமா? படிக்காதுட்டாலும் பரவாயில்ல, படிக்காமல் இருந்துட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? பேங்கில் ஒரு 10 லட்ச ரூபாயை போட்டு வச்சுருவோமா? ஏன் அதெல்லாம் கவலைப்படுற? நீ கவலைப்பட உழைக்காதவருக்காக நீங்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போகிறீங்க? சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபையுரையாளர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அதை நீ புரிஞ்சுக்கோ. அந்த காலத்தில் அந்த இது நடக்கும். நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போனதுனால, நிறைய வச்சுட்டு போனதுனால உங்களுடைய பிள்ளைங்க நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்ந்துருவாங்களா? சொல்லுங்களேன். இப்போவே நாம் நினச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. இப்போவே நாம் இவ்வளவு செஞ்சு நம்ம இவ்வளவு திடகாத்திரமாக ரத்த ஓட்டமாக இருந்து ஓடி செவிட்டில் 2 கொடுத்துடலாம் அப்படிங்கிற லெவலில் இருந்தே நம்ம சொல்லது கேட்க மாட்டேங்குது பிள்ளை. நீங்கள் கம்பை ஊனிக்கிட்டு ஆத்தே எப்படி இருக்க அப்படி சொல்கிற ஒரு பருவத்தில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படி தான் இருக்கும். அப்போது வாழ்க்கையினுடைய காலங்கள் நமக்கு தெரியணும். அப்போது அதைத்தான் சபை உரையாளர் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, தெரியாமல் இருக்காத, அழாத, வருத்தப்படாத, கவலைப்படாத, எல்லாத்துக்கும் படைச்சவர், எல்லாத்தையும் பார்க்குறவர் அவர் அப்படின்னு நினச்சி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு போகணும்னு சொல்கிறது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போகணுங்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் இதை கற்றுக் கொடுப்பது தான் ஞானம். இதுதான் ஞானம், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இது நமக்கு புரியணும். நாம் இதில் பல நேரங்களில் புரியுதில்லை. நான் இந்த கதையை ஒரு ஜெபக்கூட்டத்தில் சொன்னேன். என்ன கதைன்னு சொன்னால், இது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ஆத்தோரமாக நடந்து போயிட்டு இருந்தான், புல்ல இருக்க போயிட்டு இருந்தான், கையில் அருவாளை வச்சுருந்தான். ஆற்றுலேருந்து ஒரு சத்தம் கட்டுச்சு, என்னை காப்பாற்றுங்கன்னு சத்தம் கட்டுச்சு. இந்த சின்ன பையன் என்னடா இது போல சத்தம் கேட்கன்னு சொல்லி எட்டி போய் பார்த்தா ஒரு முதல்ல வலைக்குள்ளே மாட்டி கிடக்கு. என்ன கிடக்கு? என்னது மாட்டி கிடக்கு? முதல்ல குரக்கோடையில். என்ன அப்படி சொன்னால் தான் புரியும், தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது. முதல்ல அப்புறம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பிய முதல்ல சொன்னாரே அதா அப்படின்னு நினைக்கப்படாதா? அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, முதல்ல வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. இந்த சின்ன பையன் எட்டி பார்க்க அது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சொல்கிறான், நான் என்ன செய்யணும்? என்னை காப்பாற்று தம்பி அப்படின்னு கேட்க. ரைட்டு, கையில் அருவா இருக்குது, உன் வலையை வேணா அறுத்து விட்றேன், ஆனால் அறுத்து விட்டா நீ என்னை கடிச்சிருவியே அப்படின்னு இந்த பையன் சொல்லலாம். அந்த முதல்ல யாராவது காப்பாற்றினவங்கள கொல்லுவாங்களாப்பா, கொஞ்சம் யோசித்து பாரு, நான் அப்படி விடுவேனா உன்னைய அப்படின்னு அந்த சின்ன பையனை பார்த்து முதல்ல சொன்னிச்சு. உடனே அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், உடனே அந்த முதலையினுடைய வாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வலையை அறுத்தான். அறுத்தது தான் தாமதம், வலையை பிடிச்சிட்டு அவன் காலை படக்குன்னு பிடிச்ச உடனே அவன் கேட்கான், இது உனக்கே நியாயமாக இருக்கா? உனக்கு நல்லது செய்ய போன என்னை இப்படி நீ கொல்லலாமா, கடிக்கலாமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உடனே அந்த முதல்ல சொன்னிச்சு, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னிச்சு. இவனுக்கு கண்ணீராக வந்துச்சு. அம்மா புல் எடுத்துகிட்டு வச்சுருந்தால என்ன செய்யணும்னு தெரியலையே, அழுதுட்டு போய் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அப்படி கரையை திரும்பி பார்த்தான். கரையில் ஒரு கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த கழுதை அந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த கழுதையை பார்த்து கேட்டான், இங்கே பாரு, நான் நல்லது செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்கேன், ஆனால் கேட்டால் இந்த முதல்ல இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுது, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டான். அந்த கழுதை சொன்னிச்சு, ஆமாம், முதல்ல சொன்னது சரிதான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. எப்படி சொல்கிறேன்? நான் எங்கள் எஜமான் வீட்டில் அப்படியே ராஜா மாதிரி இருந்தேன், அவர் பொண்ணை கூட கட்டிக்க தரேன்னு சொன்னார், அப்படி வச்சுருந்தார். ஆனால் நீ ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் இந்த கழுதைக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டே இருந்தான். நானும் அதை நம்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால், கடைசியாக என்ன நடந்தது சொன்னால், நான் நல்லா பொதி சுமந்தேன், நல்லா இருந்தேன், செழிப்பாக இருந்தேன், வளமையாக இருந்தேன். கடைசி எனக்கு கூன் விழுந்தது, நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன், அவன் அடித்து பற்றி என்னை வெளியே பற்றி விட்டான். அப்போ என்னது? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னான். இவனுக்கு மறுபடியும் கண்ணீர் வந்தது. சின்ன பையன்லேயே அழுதுகிட்டு இருந்தான். மேலே மரத்தை பார்த்தா மரத்தில் ஒரு காக்கா நம்மளை மாதிரி இருந்துச்சு.
காக்கா உட்காந்துச்சு. உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த காக்காவை பார்த்து கேட்டான், எப்பா நியாயமாக நீயே சொல்லு, இந்த பையன் இப்படி சொல்லுதானே, இந்த முதல்ல இப்படி சொல்லுத, இதுதான் உலகம்மா? ஆமாம், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நான் பிட்டி வலிக்க முட்டையிடுதேன், ஆனால் பாவிப்பைய பாம்பு எனக்கு தெரியாமல் வந்து குடிச்சிட்டு போயிருது, அதனால் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிச்சு. படாதுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு முயல் ஓடி வந்துச்சு. அந்த முயல் ஓடி வந்து சொன்னிச்சு, அவன் சொல்கிறது யார் சொல்லதும் கிடையாது, இது உலகம் கிடையாது, இது வாழ்க்கை கிடையாதுன்னு சொன்னான். உடனே முதலைக்கு கோவம் வந்துட்டு, நீ எப்படி சொல்லலாம், எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்கிறாங்க, நீ மட்டும் எப்படி சொல்லலாம்? நீ பெரிய ஆள் தானே, தைரியமான ஆள் தானே, முதல்ல அவன் காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு முதலே பார்த்து முயல் சொன்னிச்சு. உடனே முதல்ல சொன்னிச்சு, அவன் விட்டால் ஓடி போயிடுவான், எனக்கு தெரியாது, நானும் பைத்தியக்காரனா அப்படின்னு அந்த முதல்ல சொன்னிச்சு. உனக்கு தான் நீள வால் இருக்குல்லா, கொஞ்சமாக அறிய வேண்டாமா, அப்படி ஓடினா தூக்கி தப்பான்னு அடிச்சிடலாமலா அப்படின்னு இந்த முயல் முதலைக்கு ஒரு ஐடியா சொன்னிச்சு. ஆமாம், இல்லை நமக்கு நீள வால் இருக்குல்லா, தம்பியை விட்டான். அந்த தம்பியை விட்ட உடனே முயல் சொன்னிச்சு, இதுதான் சமயம் ஓடிரு அப்படின்னா. அந்த பையன் ஓடியான்ட்டான், வெளியே ஓடியாந்த உடனே இது வாலை தூக்குச்சான், வால் எதுக்கு நடக்கு, தூக்க முடியாது. அப்போ முயல் சொன்னிச்சான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை சொல்லிச்சான். கதை முடியலை. அதுக்கப்புறம் இருக்குது, இந்த பையன் ஊருக்குள்ளே போனான், ஆட்களை கூப்பிட்டு வந்தான். சரிதானா, அவன் யாருக்குமா ஆட்களை கூப்பிட்டு வந்தான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சொன்னான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தான். அவன் கூட ஒரு நாய் வந்துச்சு. இந்த நாய் என்ன செஞ்சதுன்னா, இவனை காப்பாற்றுன்னு முயலை போய் பிடிச்சி சாப்பிட்டு, வந்தவங்களும் சேர்ந்து முதலையை கொண்டு விட்டாங்க. கடைசி அவனுக்கு புரிஞ்சுது, இதுதான் உலகம், அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது தாய்மார்களே, முதலைக்குள்ளேயும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம். வாழ்க்கை நமக்கு எல்லா காலமும் இப்படி கற்றுக்கு தந்துக்கிட்டே இருக்குது, நிறைய படிப்பினைகள் தருது. நமக்கு இது புரியலை பல நேரங்களில். நம்ம என்ன நினைக்கிறோம், சேர்த்து வச்சுட்டா போதும், அதை வச்சுருந்தா போதும், இப்போ வச்சுருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல. பாருங்க, நம்ம என்ன எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வோம், நம்ம எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வோம், எப்போ வேணாலும் போவோம். வாழ்கிற இந்த காலத்தை நிரந்தரமாக வாழ்கிறோன்னு சொல்லலாம், ஆனால் எப்போ வேணாலும் போயிட முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் தத்துவம். எப்போ வேணாலும் போயிடலாம், ஆனால் வாழுகிற இந்த காலத்தை மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழணும். அதுதான் மிக முக்கியமானது. மகிழ்வையும் மனநிறைவையும் கற்றுத்தருகிறது எது? உலகத்தை பற்றிய அந்த தெளிவு தான். இறைவனோடு நாம் இருக்கிறோம், அவர் பார்த்து கொள்வார், அவர் கவனித்து கொள்வார், எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் உங்களால் போய்கிட்டே இருக்க முடியும். கடந்த காலத்தில் வாழ முடியும், நிகழ்காலத்தில் வாழ முடியும், எதிர்காலத்தை வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் எதிர்காலத்தை பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், பாரம் சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப புரியணும். நீ பாருங்கள், இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கேட்குறார், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். உடனே எல்லாரும் திருமுழுக்கு யோவான், எலியா, இறைவாக்கினர்கள் ஒருவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறார். உடனே பேதுரு என்ன சொல்கிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் சொல்கிறார். இந்த நற்செய்தி நம்ம பலமுறை தியானித்திருக்கிறோம். இவ்வளவையும் சொல்லிட்டு இன்றைக்கு சிந்தனைக்காக கடைசி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 22வது வசனத்தை சொல்லணும். நல்லா தானப்பா போய்கிட்டு இருக்கு, அவர் மெஸ்ஸியா இறைவாக்கின நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தை சொல்கிறார், வாசிங்க. மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் மெஸ்ஸியான்னு சொல்கிறதுக்காக வரல. மெஸ்ஸியான்னு சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லை. மெஸ்ஸியான்னு சொன்னோடனே நீ சாப்பிட்டு நல்லா அங்கேயே இருந்துக்கலாம்னு நினைக்காத. மெஸ்ஸியா எப்படி துன்பங்கள் பாடுகள் வழியாக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த காலத்துக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய மீட்பை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். புரியுதா? பாடுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய மீட்பை பற்றி சொல்கிறார். நாம் நினைக்கிறோம் இந்த பாடு நமக்கு கஷ்டமாக இருக்கு, இன்னைக்கு கஷ்டமாக இருக்கு, இன்னைக்கு கஷ்டம், நாளைக்கு உனக்கு வரக்கூடிய மீட்பை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி நினைச்சா தான்
கடந்த காலம் புரியும், நிகழ்காலம் புரியும், எதிர்காலம் புரியும். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. சரிண்ணா, உமாட்டு வளவள நீட்டிக்கிட்டே போறிய பசிக்கா இல்லையாப்பா அப்படின்னு நினைக்கப்படாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார். அந்தந்த காலத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஞான புத்தகங்கள் நம்ம கற்றுத்தருகிறார். நம் பிள்ளைங்க இந்த நான் சொன்ன இந்த 7 புத்தகத்தை வாசித்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 12ஆம் கிளாஸ் முடிக்க முன்னாடி 7 தடவை வாசித்துருங்க. 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி 7 தடவை வாசித்து மனப்பாடம் ஆகிற மாதிரி ஆகிக்குங்க. என்னை அவன் அடிச்சு விட்டான், அவன் பேசலை, அவன் பேசலை, இங்கேருந்து எஸ்எம்எஸ் போடுறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, ஒரு கழுதையும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. உங்களால் வாழ முடியும். ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னு சொன்னால் அப்பா இங்கெல்லாம் என்ன நம்மலாம் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் பள்ளிக்கூடமாக நடத்துகிறோம், காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலேஜில் இருக்கக்கூடிய என்ன ஃபீலிங் இருக்குதோ அதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இருக்குது, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்குது. எங்கே போய் சொல்ல? பைபிளை படிக்க வைங்க, ஞானத்தோடு வாழ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கண்ணை மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை அன்பு செய்வதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லா காலமும் நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த காலத்தின் கவலைகளை, நடந்த நிகழ்வுகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறீர். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்லுகிறீர். நிகழ்காலத்தில் நிறைவோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறீர். முக்காலம் அறிந்திருக்கிறவனே ஞானி என்று சொல்லுகிறீர். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானிகளாக மாற வேண்டும், ஞானத்தோடு வாழ வேண்டும், குறைவில்லாமல் நிறைவாக வாழ பழக வேண்டும். கற்களை சேர்க்க ஒரு காலம், அதை எரிய ஒரு காலம், அன்பு செய்ய ஒரு காலம், அன்பு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பல நேரங்களிலே பிள்ளைகள் மீது கோபப்படுகிறோம். எங்கள் அம்மா என்னை அன்பில்லாமல் திட்டுறதா என்று சொல்லுகிறோம். அன்பில்லாமல் திட்டுவது எதற்காக? அன்பு பாராட்டுவதற்காகத்தான். பேசாமல் இருப்பது, ஒரு சண்டையிலே பேசாமல் இருப்பது எதற்காக? நல்ல முறையில் பேசி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். கொடுக்காமல் இருப்பது எதற்காக? செல்போனை கொடுக்காமல் இருப்பதற்காக. நல்ல செல்போன் வைத்து சரியாக நியாயமாக வாழ்வதற்காகத்தான். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. செல்போன் கொடுக்க ஒரு காலம், அதை கொடுக்காதிருக்க ஒரு காலம், அடிக்க ஒரு காலம், அடியாதிருக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். வாழ்க்கையின் காலங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவரையும் நாங்கள் நிறைவோடு இருப்போம். நாளிலும் கூட இந்த திருச்சிலுவை திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார்கள். எல்லா பிள்ளைகளும் எல்லா ஞானமும் அருளும் பெறுவார்களாக. ஆண்டவரை நீ தருகிற வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வார்களாக. அன்பிலால் நிறைந்திருப்பார்களாக. குறைவுபடாத மகிழ்ச்சியில் இருப்பார்களாக. எப்போதும் உம்மை தேடி உம்மிலே நிறைவு காண்பார்களாக. எல்லா காலமும் அறிந்தவர் நீர், எல்லா காலமும் வாழ்கிறவர் நீர். இதோ உலகம் முடிவும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர். உம்மை பற்றி கொண்டாலே நாங்கள் வாழ்வதற்கான ஞானம் பெறுகிறோம். என் பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், உள்ளூரில் வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளையும் சந்தி. இந்த நாட்களிலே காற்று அமர்ந்து நல்ல மழை பெய்யும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பகுதிக்கான நல்ல விவசாயம் செழிப்புற நீதாமை வழிகாட்டுவீராக. என் பிள்ளைகள் எல்லா வளமும் பெறுவார்களாக. உம்மிலே நிறைவு காண உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் வழியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாக்கும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வின்சென்ட்டுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறை பெற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய வடிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன், தூயவரே தூயவர், மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே ஆண்டவர். தூயவரே நம் இறைவன், தூயவரே தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே ஆண்டவரே. வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இப்பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய
புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், எல்லா காலமும் நம்மை பராமரிக்கிறவர், ஆசிர்வதிக்கிறவர், உணவளிக்கிறவர், நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர் இவரை. இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே மறந்தாலும் மறவாத உனதன்மையே இருந்தாலும் இருந்தாலும் மனம் தேடுதே பசியாத பறிவோடு அழைக்கின்றான் இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே உன்னில் உருவாகுவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த நோய் போல பின்னாலும் விலகாதது என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது இறைவாயின் அருள்மாறுமே இதயம் என் இதயம் அருள் காணுமே இறையாட்சி சமபந்தி உருவாகுமே மண்ணில் உருவாகுமே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆடு வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிப்பு பாயாசமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இறைமக்களும் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்துவிட்டு செல்கிற போது இந்த இனிப்பு பாயாசத்தை உண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளை நமது ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
என் தெய்வத்தை காட்டிட